சார் நாமக்கல்லேருந்து நான் வரேங்க. என் பொண்ணு, என் பேர் ரமேஷ், என் பொண்ணு பேர் ஜன்னி பிரபா. அவளுக்கு வந்து படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும், ஆனால் படித்து ஒரு லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறது அவளோட லட்சியம். நான் அதுக்கோசரம் அப்படி என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, நான் அப்படி சிஏ பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். அதில் வந்து ரொம்ப செலவாகும், அதனால் வந்து சரியான ஒரு படிப்பு சிரமம், எல்லாம் கஷ்டமாக இருக்கும், அது படிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், இப்படி வந்து இது படிக்கிறது கஷ்டமாகண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ படிப்பு கஷ்டம் தான், இருந்தாலும் எனக்கு அது படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அது பேசிக் எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லிட்டு நான் அவளையும் படிக்க வச்சேன். அவளும் டிகிரி முடித்தா நம்ம நாமக்கல்லில். அப்புறம் முடித்த உடனே ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன் ஒரு வருஷம். அப்போ வந்து ஆன்லைனில் வந்து அவள் படித்தா. எப்போ நான் ஆன்லைனில் என்னால் படிக்க முடியாது, ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் படித்தேன்னா கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு ஒரு லைஃப் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி ரைட்டு ஓகே கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு அவர் ஆடிட்டருக்கு போய் கேட்டோம். சரிம்மா படிக்கணும் படிமா, உனக்கு டைம் நான் தரேன் அப்படின்னு அவர் சொன்னார். நாங்கள் நெட்டில் போனோம், நெட்டில் போய் பார்த்தோம். சென்னை கோயம்புத்தூர் அதுமாதிரி நிறைய இடத்துல பார்த்தோம். அப்போ வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து எங்களுக்கு வந்தது. இது பரவாயில்லையா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பாப்பாவும் இந்த கூகுள் மாமா அவரை வச்சு கண்டுபிடிச்சி நேராக இங்கே வந்தோன்னே பார்த்தோம். பிரின்ஸ்பாலை பார்த்தோம். நமக்கு உள்ள கார்த்திக் சார் இருக்கார், அந்த அவர் செந்தில் சார் இருந்தார். அவரை பார்த்து பேசினேன். நீங்கள் பாருங்கள் சார், உங்கள் காலேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சார் அப்படின்னாரு. பார்த்தா அவர் அமைதியான காலேஜ், பரவாயில்ல, பொண்ணுங்களுக்கு நல்லா சேஃப்டியான இடம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நேராக ஹாஸ்டல் விட்ட காலேஜு. அதேமாரி செல்லெல்லாம் அங்கே கொடுக்குறது இல்லைங்க, வெறும் பட்டன் செல்லு தான். அந்த பட்டன் செல்லு எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour டைம் தான் கொடுக்குறாங்க. அது நைட் டைமில் ஒரு 7:30 மணிக்கு 7:30 to 8 வரைக்கும். பொண்ணுங்க வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பேசிக்குவாங்க. முடித்த உடனே செல்லை அவங்க கையில் கொடுத்துருவாங்க. மற்றபடி சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்க சைவம் சாப்பிட்றாங்க அசைவம் சாப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் பாகுபாடு கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்க கொடுக்குறாங்க. ஃபுட் பரவாயில்லைங்க, சாப்பாடு பிரச்சனை இல்லைங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. அதேமாரி பிள்ளைங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைனாவோ ஏதோ ஒன்றா உடனே அவங்க இம்மிடியட்டாக அவங்க வண்டி வச்சுருக்காங்க, பஸ் இருக்குது, கார் இருக்குது. அதனால் அவங்க கூட்டிகிட்டு போய் அந்த ஆயம்மாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து செக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. அதேமாதிரி ரெண்டாவது இங்கே வந்து என்னென்னா ஒரு அமைதி அது வந்து கிடைக்கணுங்க. டவுனுக்குள்ளே எத்தனையோ காலேஜ் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அதேமாதிரி ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பரவாயில்லைங்க. எப்படின்னு கேட்டால் அந்த ஹாஸ்டல் இருக்கிற வார்டனும் சரி, அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் சரி சூப்பருங்க. சாப்பாடு அதேமாதிரி பிள்ளைங்களுக்கு 3 பேர் தான் தங்குறாங்க. சும்மா கசகசன்னு 5 பேர் 6 பேர்லாம் கிடையாது, 3 பேர் தங்கிக்கிறாங்க. 3 பேர் அவளுக்கு வச்சுக்கிறாங்க, இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. மற்றபடி காலேஜ் பார்க்க போனால் பரவாயில்லைங்க. நாங்களும் வந்து பார்த்தோம், ரொம்ப பாதுகாப்பான இடம். அதை பற்றி என் பொண்ணு கண்டிப்பாக இந்த இதில் வந்து படித்து பாஸ் பண்ணிடுவான்னு எங்கள் அம்மா சமயபுரத்து அம்மா நான் வேண்டி நான் தாடி விட்ருக்கேங்க. என் பொண்ணு பாஸ் பண்ணி வெளியே வந்துடுவா அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவளும் பண்ணுவான்னு எனக்கு ஒரு இது தைரியம் இருக்குதுங்க. இதாங்க உண்மை. பரவாயில்லைங்க, காலேஜ் பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றிங்க.